ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது மேகி நூடுல்ஸ் வச்சு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக். இதில் நான் 3 டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். நூடுல்ஸ் சாப்பிட்டு ஆல்ரெடி ரொம்ப போர் அடிச்சிருக்கும். இந்த ஸ்நாக் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நூடுல்ஸ் மாதிரியே இதுவும் 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். அதை நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கேன்னு. இப்போ நம்ம செய்ய போகிற ஸ்நாக்குக்கு மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த நூடுல்ஸ் பவுடரை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு கிறிஸ்ப் கொடுக்கும். இதுக்கு ஹாஃப் ஆனியன் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது க்ரீன் சில்லிஸ், அதோட சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். கார்லிக் இதே மாதிரி சின்ன சின்ன பீசஸ். கறி லீஃப் கொஞ்சமாக, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுவும் கொஞ்சம், கேரட் துருவி வச்சுருக்கேன் அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் அதுவும் கொஞ்சமாகவே போடுங்க. சால்ட் தேவையான அளவு. ஆல்ரெடி இதில் எல்லாத்துலேயுமே சால்ட் இருக்கும். அதோட இது கூடவே மசாலா பேக்கெட் இருக்கும் இல்லையா, அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி பார்த்து, ஏன்னா ரொம்ப அதிகமாக விட்டால் உங்களுக்கு அந்த ஸ்நாக்கோட கிறிஸ்பி வராது. கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பேனில் எண்ணெய் காஞ்சதும் அந்த சூடான ஆயிலை கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பக்கோடா போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு டைப், நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வடை. இப்போவும் வடைக்கு எப்படி நம்ம தட்டி போடுவோமோ அதே மாதிரி நான் போட்டிருக்கேன். ஃப்ளேம் கொஞ்சம் கரெக்டாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப ஹையாக வச்சா சீக்கிரமாக தீஞ்சிடும். வடை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மேகி பால்ஸ். இதுக்கும் ஃப்ளேம் எண்ணெய் ரொம்ப காஞ்சிடவும் கூடாது. இது நல்லா நல்லா குக் ஆகணும். குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது 3 விதமான ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்நாக் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். வெளியில் வாங்கி நம்ம சாப்பிட்றத விட இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.